ஹாய் ஃப்ரெண்ட், வியாஷ் ஃபேஷன் வேர்ல்ட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க டைலருக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல் வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும்னாக்கா டேப் இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே பண்ண முடியாது. மெஷர்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன கர்ச்சீஃப் தைக்கணுன்னாவே நம்ம வந்து மெஷர்மெண்ட்டை எடுத்து தான் அளவு எடுத்து தான் அளவு வச்சு தான் நம்ம வந்து தைக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டேப்பு எல்லாருக்குமே வேணும். அடுத்தது வந்து சிசர் முக்கியமாக தேவைப்படும். சிசர் வந்து தேவைப்படுறதுலே ஒரு சின்ன சிசரு, இது கட்டரு. இந்த கட்டர் வந்து த்ரெட்டு கட் பண்ண மட்டும்தான் நான் வச்சுப்பேன். உங்களுக்கும் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கிளாத் கட் பண்ணுற சிசரு, இது முக்கியமாக வேணும். கிளாத் வந்து இது இருந்தால் தான் நம்மளால் வந்து கிளாத் வந்து ஒரு நல்லா கட் பண்ண முடியும். அடுத்தது வந்து மார்க்கரில் வந்து இந்த மார்க்கர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், சாக் பீஸு. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. அந்த மார்க்கர் வாங்கிக்கினாலும் வாங்கிக்கலாம், அந்த சாக் பீஸ் வாங்கிக்கினாலும் வாங்கிக்கோங்க. அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்றப்பல நீங்கள் பொருள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்கேல் வந்து கண்டிப்பாக நமக்கு ட்ரா பண்ணுறதுக்கு, லைன்ஸ் போடுறதுக்குலாம் இது முக்கியமாக வேணும். அடுத்தது வந்து இந்த பென்சில் வந்து கிளாத்தில் வந்து நமக்கு சாக் பீஸாலேயும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பென்சிலும் யூஸ் பண்ணுவேன், சாக் பீஸும் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து கிளாத்தில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸ் வந்து தப்பு பண்ணிட்டேன்னா இது வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நீடில் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாபினில் வந்து கேஸ்குள்ளே போட்டு நம்ம வந்து மிஷினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியம். கிளாத் என்ன கிளாத் யூஸ் பண்ணுறோமோ அந்த கிளாத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் இதில் வந்து த்ரெட்டை வந்து சுற்றிக்குங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து இந்த கேஸில் வந்து எப்படி த்ரெட்டு சுற்றணுங்கிறத வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோடய லிங்க்கை பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து த்ரெட்டு வந்து நம்ம என்ன கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த கிளாத்துக்கு ஏற்றாப்புல த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் கவ் வந்து ஆம்கோல் ட்ரா பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கவ் யூஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஃபினிஷிங் நல்லா வரும் எடுத்ததுமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.